ஜோதிடம் சம்மந்தமாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தர போகிறேன். ஒரு ஹேக்குன்னு வச்சுக்கலாம் இதை. அது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ராகு கேதுனால பாதிப்புகள் ஏற்படுது. திருமணம் தாமதங்கள் ஏற்படுது, திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. அவங்களுக்காக தான் இந்த ஹேக். அது என்ன ஹேக் அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகப்படி எந்த ராசியில் ராகு கேது இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் அதே போல் மேஷத்தில் ராகுவோ இல்லை கேதுவோ உள்ள பர்சனை திருமணம் செய்தீங்க. அதான் உங்களுக்கு எந்த ராசியில் ராகு கேது இருக்கோ அதே ராசியில் ராகு கேது உள்ள நபர் முன்ன பின்ன மாறலாம். ஆனால் அதே ராசியில் ராகு கேது உள்ள நபரை நீங்கள் வந்து திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மீது ராகு கேது வைக்கக்கூடிய கடுமையான கர்மாக்கள் குறையும். இன்ஃபேக்ட் சம் கேசஸில் நில்லாகவும் ஆகிருக்கு. அந்த பிரச்சனைகளே இல்லாமல் கூட இருந்திருக்கு. நீங்கள் பெரும்பாலும் உங்கள் ஜோதிடர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ராகு கேது தோஷம் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜோசியர்கிட்ட. ஜோசியர் சொல்லுவார், இதே போல் ராகு கேது உள்ள நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படி சொல்லுவார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது பூர்வ ஜென்ம பந்தம், விட்ட குறை தொட்ட குறை. உங்களுக்குள்ள சண்டைகள் வராது, நான் சத்தியமாக சொல்லவே மாட்டேன். கடுமையாக சண்டை போடுவீங்க, பயங்கரமாக இருக்கும் சண்டை. அதாவது வெளியே இருந்து பார்க்குறோம் நினைப்பான், என்னடா இப்படிலாம் சண்டை போடுறாங்க இவங்க, நாளைக்கு இப்போ டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு போய் சுற்றிட்டு வருவாங்க. பார்க்குற எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். நேற்று சண்டை போட்டது உண்மையாக இன்றைக்கி இவங்க இப்படி போயிட்டு வந்தது உண்மையா அப்படின்னு தோணும். சண்டை போடுவாங்க, உடனே சால்வ் ஆவாங்க, மறுபடியும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் போவாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாகவே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களால பிரியவே முடியாது. பிரியறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நாட் ஈஸி டு டூ. பிகாஸ் அது வந்து லாஸ்ட் பர்த்துக்கு அந்த மகதீரா படத்தில் வர மாதிரி உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனம்மா அப்படிங்கிறது போல் ரெண்டு பேரும் ஹைலி பாண்டட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டு யாராவது சொல்கிறாங்க உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அப்படி ராகு கேது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா சங்கடமே படாதீங்க. உங்களுக்கு அதே போல் ராகு கேது உள்ள அதே ராசி கட்டத்தில் ராகு கேது உள்ள நபரை நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா ஒரு தோஷமும் ஒர்க் அவுட் ஆகாது.